யாருங்க பேசுறது? மாப்ள நான் பாரதி பேசுறேன் மாப்ள. பாரதியப்பா கல்யாணம் நிச்சயாச்சு மாப்ள. என்னது கல்யாணம் நிச்சயமாயிட்டா? நேத்துதான் மாப்ள, நேத்தா பொண்ணு போட்டு அனுப்புனாங்க, புடிச்சு போச்சு. ஒடியா நானும் சரின்னு சொல்லிட்டேன். எங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அப்பா அந்த பொண்ணும் என்ன நினைச்சுன்னு தெரியல, சரின்னு சொல்லிச்சு மாப்ள. சித்தப்பம் அவனே. நீ மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வந்துடுறேன்டா பாரதி ராசா. கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் மாப்ள. மாப்ள ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்க எல்லாத்துக்குமே பெரிய ஆள் நீதான். உனக்கு எப்ப மாப்ள கல்யாணம்? ஊர்ல யாருக்கோ கல்யாணம் ஆகுது, எனக்கு மட்டும் ஆகவே மாட்டேங்குது. பண்றேன்டா, கல்யாணம் பண்றேன். கல்யாணம் பண்ணி காட்டுறேன், காட்டுறேன். என்ன பண்றானே தெரியல எங்க ஆத்தாக்காரி. கண்டிப்பா பண்றேன், கண்டிப்பா பண்றேன். கல்யாணத்தை கண்டிப்பா பண்றேன். சரி சரி மாப்ள, மாப்ள லைன்லயே தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணு, ஃபர்ஸ்ட் என் கல்யாணத்துக்கு வந்துரு மாப்ள. ஐயோ இத பண்ண மறந்துட்டேன். கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வந்துடுறேன் சாமி. வச்சிருக்கா? சரி. Your problem? No marriage. நல்லா இருக்கே, உனக்கு என்னடா ஆசை? காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி போறேன். காதல் வந்துருச்சு, ஆசையில் பொண்ணு பார்க்க போறேன். ஐஸ்வர்யா ராய்டா கிளம்பிட்டேன். அப்படி சொன்னாலும் இப்படி சொன்னாலும் ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறேன். பண்றதுக்கு ஏதாவது ஒரு விட்டம் கோபம் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அதுக்கிட்டே வீட்டுக்குள்ள இந்த ஆத்தாக்காரி இருக்காளா இல்லையானு தெரியலையே. அப்பதானே நம்ம டிராமா போட முடியும். போய் பார்ப்போம். சொல்றேன் மம்மி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் தூக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கால் பண்ணா மம்மி. இல்லம்மா ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலம்மா. என் ஃப்ரெண்டோட அம்மா அவனுக்கு நேற்று போய் பொண்ணு பார்த்துருக்காங்கம்மா. அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. நீ நிறைய இடத்துல ஏன் கேட்டிருக்கல, ஆனா எனக்கு மட்டும் என்ன மட்டும் என் மம்மி ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல. அதை நினைச்சு தான் அழுதுகிட்டு இருக்கு. உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து நான் முடிச்சு தரேன், சரியா? சுரேஷ் மாமா கிட்ட சொல்லிருக்கேன்டா, பொண்ணு கோட்டை பிடிச்சு அனுப்புறேன்னு சொன்னாரு. பாத்துக்கணும், உனக்கு பிடிச்சு போயிரு. பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கி. சரி நீ அழுகாத. ஃபர்ஸ்ட் பொண்ணு முன்னாள் போனா ரசிச்சு பாரு, சிரிக்காத, அழுகுற மாதிரி நடிக்காத, அதுக்கு பிடிக்காது. சரியா? தெம்பா நிமித்து நின்று அம்மா இருக்கேன். ஏன் உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆகுனா நான் உனக்கு முடிச்சு வைக்கிறேன், கவலைப்படாத. சரியா? தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ. சரி நீ இப்ப அழுது மூஞ்சியோட எங்கேயும் வெளியே போகாத. அதனால மூஞ்சி கழிட்டு ஃப்ரெஷ்ஷா வெளியே போயிட்டு வா. அம்மா உனக்கு மாமா போட்டோ பிடிச்சி அனுப்புனதே அம்மா உனக்கு ஓகே சொல்லி போட்டோ காமிக்கிறேன். சந்தோஷமா நிம்மதியா வெளியே போயிட்டு ஜாலியா சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட வா. சரியா? சிரிச்சு முகத்தில் போ. இப்படியே நிமிஷம் எப்படியோ
அம்மா கிட்ட சொல்லியாச்சு, ஒரு டாமாவை போட்டாச்சு. அம்மா அம்மா பொண்ணு பார்த்து வைக்கிறான்னு சொல்லிடுச்சு. ஜெயிச்சுட்டாளா நீ, ஜெயிச்சுட்டா. நமக்கான ஒரு வாழ்க்கை துணைவி கண்டிப்பா வரும்டா. அம்மா கறி சொன்னாதான் சொன்னா, கால் பண்ணுவாளா மாட்டாளா? சரி, கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அது வரைக்கும் அந்த கோயில்கிட்ட போய் உட்காந்துருப்பான். அப்படியே விநாயகா, இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணு பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு பொண்ணு கூட என்னைய செலக்ட் பண்ணல. இப்போ எங்கள் ஆத்தாக்காரி, எங்கள் அம்மா, அவன் ஒரு பொண்ணு பார்த்து வைக்கிறான்னு சொல்லியிருக்கு. அதாவது எனக்கு அமையணும். ஆண்டவா விநாயகா, எப்படியாவது அருள்புரி அப்பா. கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேன். இந்த வருஷம் எனக்கு கல்யாணம்னா அடுத்த வருஷம் ஒரு குழந்தைக்கு அப்பா அமையும். பக்தா யார் பார்த்து பேசுனது? பத்தான்ட்டு நான் தான் உங்கள் நண்பன் விநாயகன் பேசுகிறேன். விநாயகரா? அப்பாடே, யானை முகத்தோட 5 கரத்தோட என் வேண்டுதல் உன் காதுக்கு கேட்டுருச்சோ? எப்படிப்பா கேட்கும்? யாரும் கோயிலுக்கு வந்துட்டு உட்காந்துட்டே சாமி கும்பிடுவாங்களா? எந்திரிச்சு நில்லுப்பா. நிக்கிறேன். சொல்லுங்க விநாயகரே. பக்தா, நான் தான் பக்தா, உன் நண்பன் விநாயகன். பிள்ளையார் பட்டி இருநி தம்பா கணேசனி கருண வச்சா நான் இருப்பா. எப்பா சீக்கிரமா பொண்ணு பார்த்து கொடுப்பு. அடடா 3 மூடிச்சு நானும் படனப்பா. இப்படிவே பாட்டு பாடுறதுக்கு போய் கோயில் முன்னாடி கொஞ்சம் உட்காந்துட்டு பாட்டு பாடினா கூட பிச்சை போட்டுருப்பான்டா. யாராவது பிளாட்டி பாக்க ராஸ்கட். நான் என்னோட கவலையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. யாரும் அவன் ஒளிஞ்சிருந்து கேட்கறது நாய். பிசாசுக்கு போறத பிசாசு ஓய்யால. நீங்க சொல்லுங்க ஐயா, அவன் கிடக்குறான். பக்தா, நீ பாடல்கள் பாடி என்னை மிகவும் குஷிப்படுத்தி விட்டாய். ஆனால் நான் கூறுவது உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். சாமி சொல்லுங்க. அதை கேட்டு நீ கண்கலங்க கூடாது. கண்டிப்பா கலங்க மாட்டேன் பகவானே, சொல்லுங்க. உமக்கு கல்யாணம் ஆசை வந்து விட்டிருந்தது எனக்கு தோணுகின்றது. ஆனால் எனது எண்ணம் என்னவென்று கூறுகிறது என்றால், உங்களுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் நடக்காது பக்தா. என்னப்பா விநாயகரே, நீ எப்படி சொல்லிட்டியப்போ? ஏதாவது பண்ணி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காவே. என்னாலும் முடியாது பக்தா. ஏன்னா நானே ஒரு கட்ட பிரம்மச்சாரி. மை காட் கர்சாமி. போன் வருது. ஆத்தாக்கர் போன் பண்றான். ஹலோ, சொல்லுமா. டேய் மகனே, டக்குனு வீட்டுக்கு வாடா. உங்க மாமகார் ஃபோன் பண்ண. பொண்ணு குழந்தையாட்ட சூப்பரா இருக்குடா. அப்படியா? இந்த வரேன். போ பக்தா போ. உமக்கு எப்படி திருமணம் நடக்கும் என்று நானும் பார்க்கிறேன். மீண்டும் என்னிடம்தானே வர வேண்டும். அம்மா அம்மா, நீ சொன்னது உண்மையா? உண்மைதான்ப்பா, உண்மைதான். போட்டோ கொடுத்துருக்குறேன் பாரு. எங்க காட்டி. அம்மா, அந்த பொண்ணு போட்டா அமைச்சிருக்காங்களா இல்ல அந்த பொண்ணுக்கு பிறந்த பொண்ணு போட்டோ அனுப்பியிருக்காங்களா? சொல்லுமா. இல்லப்பா, இந்த பொண்ணு பிறந்த போட்டாதான், சின்ன வயசுல எடுத்து போட்டா. உங்க மாமா எவ்வளோ போராடி இந்த போட்டோ தான் மாமா கையில் கிடைச்சிது. அது என் கையில் கிடைச்சிக்கிறதே ரொம்ப பிரச்சனை மேலே. அதனால நான் ரெடி ஆகிட்டு வரப்பா. பொண்ணு இப்போ நேரடியாக போய் பார்க்கலாம். உனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். நான் நீ கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? நேரடியா போய் பார்த்தா அந்த பொண்ணு நம்ம பிடிக்குமா? பொண்ணு போட்ட குழந்தையா இருக்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு.
அந்த பொண்ணு இந்த வயசுல எப்படி இருக்குமோ? அந்த ஆத்தாக்கறி சொல்றானேன்னு போய் பார்ப்போம். என்ன பண்றது? சரிம்மா, நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். நீயும் போய் ரெடி ஆயிட்டு வா. நேரில் போய் பார்த்து பேசுவோம் மம்மி. சரி. அம்மா, இந்த போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டாவை நானே எடுத்துட்டு போயிட்டுமாமா? சரி, எடுத்து போடா. ஓகே, தேங்க்யூ. ஐயோ, பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு என்னை முதல்ல பார்த்த உடனே என்ன சொல்லும், என்ன நினைக்கும்? நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழழகு, நீ ஒருவன் தான் அழகு. சந்தோஷமா இருக்கா? போலாம். டேய் மகனே, வாட நம்ம மருமகளுக்கு கூட்டிட்டு வரலாம். பக்கம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நக்கல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, சரியா? அவங்க வந்து மூஞ்சி ஸ்டைலாக நிமிந்து நில்லு, சரியா? பொண்ணு பார்த்துட்டு இருக்கணும், நக்கலை பேசக்கூடாது. அம்மா இந்த டைம் உனக்கு நல்லாவே பண்ணித்தரேன், சரியா? ஓகே. நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு மம்மி. வா. சரி. பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். சாந்தி வீடு தானே? சாந்தி வீடுல கடைசியா இருக்குது. வேற இந்த மழையும் தெரியுமா? பொண்ணு பார்க்க வந்த ஒரே வீடு முடிச்சு விட்டேன். கரெக்டான வீடு பார்த்து கூட்டிட்டு வர முடியாதாம்மா? ஒரே மாதிரி இருப்பா, எனக்கு என்னப்பா தெரியும். அதுக்குதான் அங்கேயே கண்ணாடி போட்டு வரணும். நீ தான் வேண்டாம். கிளம்பிச்சு. ஜானுவா கரெக்டா பார்த்து சொல்லு இந்த வீடான்ட்டு. போன வாட்டி மாதிரி இதுலயே மிஸ் பண்ணிடாத, சரியா? கரெக்டா பாரு, இதான் பொண்ணு வீடான்னு. பொண்ணு வீடு மறக்கலையே? மறக்கல. பொண்ணவங்க அம்மாவும் நல்லா எனக்கு அடையாளம் தெரியும். அக்கா, வாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறேன். இதாங்க வீடுங்க. வாங்க வாப்பா, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. தண்ணி மூணு தரேன். வாங்கிக்குமா. அம்மா, என்ன பொண்ணோட அம்மா இவ்வளோ அழகா தாங்குன்னு தாங்காத. கண்டிப்பா இந்த பொண்ணு எனக்கு செட் ஆயிருமா? ஏம்மா, அம்மா மகனும் புசு புசுனா பேசிட்டு இருக்கிறீங்க, எதுனா ஓப்பனா பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பையனுக்கு பொண்ணு பார்க்கணுங்களா? பையன் கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கணுன்ட்டு அவளை இருக்கும். பார்க்கலாங்க. என் பையன், என் மகன். இது சின்ன பையனுங்களா பெரிய பையனுங்களா? பெரிய பையன். ஒன்றுச்சிங்க வாங்க. ஏமா, வந்தது பொண்ணோட அண்ணனா தம்பியானே தெரியல. ஏதோ அவங்க அம்மாவை கூட்டிட்டு வெளியே போயிருக்கான். ஒருவேளை எனக்கு பிடிக்காம இருக்குமோ? போச்சு. போச்சு, இந்த பொண்ணும் போச்சு. இடியா போ. என்ன முடிவு பண்ணிட்டு வர போறாங்களோ? ஏம்மா, என் தங்கச்சி மாப்பிள்ளை போயிட்டு தானே கிளம்புன்னு பார்த்து வச்சிருக்கேன். எனக்கே தெரியலப்பா, இவ்வளோ வயசான வீட்டில் எனக்கு எப்படி தெரியுது? வந்துட்டாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி. எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் அவங்க அழைச்சி சொல்லுது. வந்துட்டாங்க, என்ன பண்ணதா தெரியல. அடிச்சு முடிக்கிறதுக்கு நீ தான் பண்ணணும். அம்மா, நான் பார்த்துக்கேன், விடுமா.
மாப்பிள்ளை பேர் என்ன? கமலக்கண்ணனுங்க. என் பேர் கமலக்கண்ணன். மாப்பிள்ளைக்கான 37 வயசு இருக்குமா? அவ்வளவு வயசெல்லாம் இல்லைங்க. கரெக்டா சொல்லணும்னா ஒரு 32 வயசுங்க. என் தங்கச்சிக்கு எத்தனை வயசுன்னு தெரியுமா? என்ன ஒரு 25 வயசு இருக்குங்களா? ஏமா ஒரு 25 வயசு இருக்குங்களா அந்த பொண்ணுக்கு? டேய் போய் பெரிய அண்ணனை இப்போ கூட்டிட்டு வாடா, சரியா? நம்ம வந்து பேசிட்டு. வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க தான் பொண்ணுடைய பெரிய அண்ணனுங்களா? ஆமாங்க. சரி. பெரிய பையன் என்னோட தம்பிங்க. நீங்க பார்க்க வந்திருக்குது என்னோட தங்கச்சி. சரிங்க சரி. சரிங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பொண்ணு பார்க்க வரீங்க, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரீங்க. வரதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு என்ன வயசு ஏதுன்னு பார்த்துட்டு வரது இல்லைங்களா? ஏங்க ஏதோ பிரச்சனைங்களா? இல்ல, எங்க அம்மா சொன்னதுக்காக எதையுமே விசாரிக்காம ஒரு சந்தோஷத்துல கொஞ்சம் வேகமா கிளம்பி வந்துட்டோங்க. அதனாலதான் நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. உடனே சொல்லுங்க, அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன். பொண்ணு பார்க்க வர சொல்றீங்களா? வரதுக்கு முன்னாடி வயசு எல்லாம் கேட்டு பார்த்து வர சொல்ல மாட்டேங்கம்மா? தெரியலப்பா, இவ்வளோ வயசான தான் சொன்னேன், பொண்ணுக்கு வயசு கம்மிமா, இப்பெல்லாம் கல்யாணம் வேணான்னு. நீ பாட்டுக்கு போய் இதை முடிவு எடுத்து வந்திருக்க. சரி, முடிவு எடுத்து தான் எடுத்த. ஒரு நல்ல மாப்பிள்ளைய கூட்டு வராம போய் கிழவனை கூட்டு வந்திருக்க. இல்லைப்பா, சரி பரவாயில்ல, போயிட்டாங்க. எதுவும் சொல்லி தாட்டி விட்டுலாம். ஒரு 10 நாள் கழிச்சு நாங்க சொல்றேன். வா, வந்து சொல்லுவா. என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலமா. வெளியே வேற போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவா. இதே எதுவும் சொல்லி தாட்டி விடு, சரியா? இதே எதுவும் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு கம்மி. அம்மா விசாரிக்கும் போது சரியா விசாரிக்கல. அவங்க தான் விசாரிச்சிருக்கணும், என்ன எதுவும் விசாரிக்கணும். அவங்க சரியா விசாரிக்கல. பொண்ணுக்கு உங்க தங்கச்சி வயசு ஆகுது. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குமோ, என்ன வயசு இருக்குமோ அந்த வயசு தான் இப்போ பொண்ணுக்கு ஆகுது. அதனால பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் வேற எங்கேயே பேசி கல்யாணம் பண்ணி முடிச்சிடறோம். எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க விசாரிக்கும் போது கொஞ்சம் சரியா விசாரிச்சிருக்கணும், அவங்க தப்பு தான். அதுவும் இல்லாம நீங்க கூட என்ன ஏதுன்னு விசாரிக்காம வந்துட்டீங்க, உங்க மேலேயும் தப்பு இருக்கு. சரி விடுங்க, உங்க வயசு 37 உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. என் தங்கச்சி வயசு கம்மியா தான் ஆகுது. காலேஜ் இதுலயும் படிச்சு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும், சரிங்களா? பார்த்து போயிட்டு வாங்க. வாங்கம்மா, போயிட்டு வாங்க. என்னம்மா இப்படி ஆகிப்போச்சு? இந்த பொண்ணாவது கிடைக்கும்னு சொல்லி நம்பி வந்தேன், இந்த பொண்ணும் கிடைக்காம போயிடுச்சு. இல்லை மகனே, கவலைப்படாது. எனக்கு நல்ல பொண்ணு இல்லை, நான் பார்க்குறேன். இந்த பொண்ணு இல்லைங்கண்ணா, இன்னும் நல்ல பொண்ணை பார்த்து நான் மூச்சு வைக்கிறேன், சரியா? எப்போ சந்தோஷமா வந்த மாதிரி அதே மாதிரி சிரிச்சு முகமா வாடா. சரிம்மா. நான் தான் கூறினேன் அல்லவா, உமக்கு கல்யாணம் ஆகாதென்று. நீ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. இடியா